குழந்தைகளை தனிமைப்படுத்தி வளர்க்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஆண் குழந்தையை தன்னிடம் ஒப்படைக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாயார் மேல்முறையீடு செய்த வழக்கில் நீதிபதி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். ஒரு குழந்தை தனது உடன்பிறப்புகளிடமிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் வளர்க்கப்படக்கூடாது என்றும், குழந்தைகள் தனித்தனி அறைகளில் பிரித்து வைக்கப்பட வேண்டிய ஏவுகணைகள் அல்ல எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தந்தை மனுதாரரின் வீட்டிற்கு சென்று குழந்தைகளை தனிமைப்படுத்தி வளர்க்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் ரூபி. ஒரு கணவன் மனைவி பிரிந்து வாழ்கின்றனர். இவர்களுக்கு ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை உள்ளனர். குழந்தைகளை தன்னிடம் ஒப்படைக்க உத்தரவிடக் கோரி தாய் கீழமை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மைனர் பெண் குழந்தையை தாயின் பராமரிப்பில் ஒப்படைக்கவும், மைனர் ஆண் குழந்தையை தந்தையின் பராமரிப்பில் ஒப்படைக்கவும் அந்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தாய் ஆண் குழந்தையை தன்னிடம் ஒப்படைக்க உத்தரவிடக் கோரி உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு நீதிபதி வி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அதில் கீழமை நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆண் குழந்தை தந்தையுடன் இனிமையாக நேரத்தை செலவிட்டேன். தற்போது தனது பாட்டியின், அதாவது தந்தையின் தாய் பராமரிப்பில் உள்ளேன் என தெரிவித்தார். ஒரு குழந்தை தனது உடன் பிறப்பாளர்களிடம் இருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் வளர்க்கப்படக்கூடாது. குழந்தைகள் தனித்தனி அறைகளில் பிரிந்து அடைக்கப்பட வேண்டிய ஏவுகணைகள் அல்ல. குழந்தையை தாயின் பராமரிப்பில் இருந்து திடீரென பிரிப்பது அக்குழந்தைக்கும் சரி, அந்த பெற்றோருக்கும் சரி, இருவரின் நலன்களையும் உகந்ததாக அமையாது. தந்தை தற்போது வெளியூரில் பணியில் உள்ளார். இக்கால ஏற்பாட்டாக சிறுவன் மனுதாரராக தாயின் பராமரிப்பில் இருப்பார். இக்காலகட்டத்தில் தந்தை மனுதாரரின் வீட்டிற்கு சென்று இரு குழந்தைகளையும் சந்திக்கும் உரிமை உள்ளது. சந்திக்க வரும்போது மனுதாரர் எந்தவித தடையும் ஏற்படுத்தக்கூடாது. ஏதேனும் தடை ஏற்படுத்தினால் இந்த நீதிமன்ற உத்தரவை மாற்றியமைக்க தந்தை மனு தாக்கல் செய்ய உரிமை உண்டு என உத்தரவிட்டார். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.